ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் ஏன் அதை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்டாக் நான் ஏன் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ஸ்டாக் மட்டும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் கிடையாது, இதில் நிறைய கம்பெனிஸ் இன்வால்வ் இருக்குது. அந்த ஸ்டாக் பேர் என்னென்னா எக்ஸிக்யூட்டி. எக்ஸிக்யூட்டின்றது வந்து ஒரு ETF. ETFனா என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். சரிங்களா? இப்போ நிறைய பேர் ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறப்ப ஆப்பிளில் போடலாமா, டெஸ்லா போடலாமா, என்விடியா போடலாமா. ஆனால் வந்து இந்த ஒரு ETF-ல தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ETF. ETFனா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக் கிடையாது. ஒரு பர்ச்சேஸ்லேயே வந்து நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. இது ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்டாக் ரிசர்ச் பண்ணுறது, இந்த டெய்லி வந்து மார்க்கெட் பார்க்குறது, நியூஸ் மார்க்கெட்லாம் சில டைம் இருக்காது. இப்போ ஒரு ஒரு மாதம் நான் இவ்வளோ காசு போட போகிறேன், லாங் டேர்முக்கு போட போகிறேன்னு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். கேனடாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. ஸோ அவங்களாம் இந்த பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணப்பா, நான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தெரியாது அப்படின்னு அது மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இது கேள்விப்பட்டது தான் இந்த எக்ஸிக்யூட்டின்றது ஸ்டாக். XEQT இந்த ஸ்டாக் பேர். இந்த ஸ்டாக் யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்னு சொல்லுவாங்க. பிளாக் ராக் ஐஷார்ஸ் தான் இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு வந்து லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜர்னு சொல்லுவாங்க பிளாக் ராக்ன்றத. ரொம்ப ட்ரஸ்டபுளான குளோபலாக வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு லைக் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த எக்ஸிக்யூட்டி. அதுதான் பிளாக் ராக். எக்ஸிக்யூட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடியன் ஸ்டாக்ஸ், US ஸ்டாக்ஸ், இன்டர்நேஷனல் டெவலப்டு மார்க்கெட்ஸ், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. அது வந்து ஒரு குளோபலாக டைவர்சிஃபைடான ஒரு ஸ்டாக். அது எப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ன்றது ஒரு ஸ்டாக்கு. இதுலேயே வந்து நிறைய கம்பெனி வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்லா, என்விடியா அப்படின்னு தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் ஏறும், ஒரு ஸ்டாக் குறையும், ஸ்டாக்னு ஏதாவது நியூஸில் ஏதாவது வரும். ஆனால் இதில் நீங்கள் 1000 கம்பெனி இன்வால்வ் ஆனதுனால ஒரு கம்பெனி டவுன் ஆகும், ஒரு கம்பெனி நாளாக இருந்தாலும் ஸோ ஒரே பேஸ்கெட்லேயே வந்து எல்லாமே ஒரு பேஸ்கெட்டு. நீங்கள் வெறும் தனியாக போய் ஆப்பிள் வாங்காமல் ஒரு பேஸ்கெட்டில் போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து அப்படி இருக்கும். இதுதான் ஆக்சுவலி கணக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து எப்படி அசெட் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து US மார்க்கெட் வந்து 45%, கனடா மார்க்கெட் 25%, இன்டர்நேஷனல் டெவலப்டு கண்ட்ரீஸில் சில ஸ்டாக்ஸ் இருக்கும் அது 23%, அப்புறம் எமர்ஜிங்காக எதாவது எமர்ஜ் ஆகிட்டு இருக்குல்ல 7%. ஸோ யூஎஸில் 45, கனடாவில் 25, இன்டர்நேஷனல் டெவலப்பில் வந்து 23, எமர்ஜிங்கில் வந்து 7%. இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏன் மோஸ்ட்லி கனடியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ETF போதும். நீங்கள் பிரித்து போட தேவையில்ல. ஸ்டாக்ஸ் இங்கே வாங்கிட்டு இப்போ நீங்கள் $1000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா $300 இதில், $400 இதெல்லாம் பிரித்து போட்டு அதை ஒரு மாதிரி போர்ட்ஃபோலியோ ஒரே ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறேன். மாதம் வரப்போது நான் காசு தூக்கி இதில் போட போகிறேன். இந்த ரிசர்ச்லாம் பண்ண போகிறது இல்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம்னா இது ஒரு ETF. இது ரொம்ப டைவர்சிஃபான ETF, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கு. இது எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்லாம் பிக் பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் டேரெக்டாக போனோமா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி, இப்போ நான்லாம் வந்து சேலரி வந்தோடனே ஒரு 10% to 20% தூக்கி அந்த ஸ்டாக்கில் போட்டுருவேன். வேறு எதையுமே நான் வாங்கினதில்லை இது வரைக்கும். வேறு எந்த ஸ்டாக்குமே வாங்கினதில்லை. எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இது ஏன்னா நான் ஒரு இந்தியாவில் வந்து நம்ம SIPன்னு ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் இங்கேயும் SIP மாதிரி இந்த மாதம் இந்த காசு வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் தான் அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் போடாமல் பிரித்து போகிறீங்க. ஸோ பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து இந்த ETF-ல வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகினருக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ரொம்ப மாஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த என்விடியா, டெஸ்லா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட இது தெரியும், மார்க்கெட்டை உங்களுக்கு படிக்க தெரியும், நியூஸ் பார்க்குறது உங்களுக்கு ஹேபிட்டாக இருக்குது, உங்களுக்கு அப்படிலாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுறோம். குளோபல் எக்ஸ்போஷர் இருக்க ஒரு ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு செம்ம க்ரோத் இருக்க ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதே மாதிரி வெல்சிம்பிளில் போயிட்டு நான் அழகாக எக்ஸிக்யூட்டிவ் பையிங் கொடுத்தா ஈஸியாக பை ஆகிடும். அது ரொம்ப ஈஸி. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அப்புறம் வந்து கேரண்டியாக இந்த ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு உங்களால் சொல்ல முடியாது. அதே மாதிரி மார்க்கெட் கிராஷஸில் வழக்கம் போல் ஸ்டாக்ஸுக்கு கம்மியாகும். கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து பயன்பாடே வராது. இது வந்து இதான் அதான். இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு $500 சம்பாதிக்கிறீங்கன்னா, $500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா $500 நீங்கள் வந்து மாதம் காசு போட்டுகிட்டே வரீங்க. இப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து $45 கனடியன் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த மாதம் 43 ஆகும். மறுபடியும் இன்னொரு மாதம் வந்து 47 ஆகும். இன்னொரு மாதம் 48 ஆகும். ஸோ ஆனால் மாதம் நீங்கள் 500 மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இந்த மார்க்கெட் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அது பேர் தான் டாலர் காஸ்டிங் சொல்லுவாங்க.
45க்கு ஒரு மாதம் வாங்குவீங்க, திரும்ப ஒரு மாதத்துல 42 வாங்குவீங்க. ஸோ நான் எவ்ரி மந்த் சேலரி 15th எனக்கு வரும். 15th அன்னைக்கு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிடுவேன். ஸோ மாதம் மாதம் அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் போட்டுகிட்டே வந்துட்டே இருக்கேன்னா, ஸோ ஒரு மாதம் அதிகமாக இருக்கும், ஒரு மாதம் கம்மியாக இருக்கும். ஸோ டாலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். லாங் டேர்முக்கு ரொம்ப இந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 5 இயர்ஸ் மேலே ஒரு கிராஃப் ஏற ஆரம்பிக்கும் போது உங்களோட ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதை கண்டினியூஸாக 10 to 20 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடமான ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து யாரெல்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, 25 இயர்ஸ் அப்புறம் 22 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க தாராளமாக எக்ஸிக்யூட்டிவ் வாங்கலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு விட்டுடலாம். அது பாட்டு நீங்கள் மாதம் மாதம் இதில் எஸ்ஐபி மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டிஎஃப்எஸ்ஏ பண்ணுறவங்க, ஆர்ஆர்எஸ்பி பண்ணுறவங்க, எஃப்ஹெச்எஸ்ஏ பண்ணுறவங்க இது எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வாங்க முடியும். இவங்க டிஎஃப்எஸ்ஏ பண்ணுறவங்க தான் வாங்கணும் கிடையாது, எல்லாமே வாங்கலாம். மினிமம் வந்து ஒரு 10 to 30 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே பார்க்க முடியும். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமான ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறது. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது. கம்மியான ஏஜில் கம்மியான அமௌண்ட் போட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதிகமான ஏஜில் போயிட்டு அதிகமான அமௌண்ட் போட்டால் கூட உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. டைமுக்கு தான் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கும். ஸோ 21 வயசில் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலுமே மினிமம் அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கூட லாங் டேர்மில் வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மினிமம் 10 to 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு க்ரோத் வந்து இதுவாக இருக்கும். ஓகேங்களா? யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சும்மா 1 to 3 இயர்ஸில் காசு எடுக்கிறது, அப்புறம் வந்து வீடு யாருன்னா சீக்கிரமாக வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கிறது, அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டே இல்லாமல் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல போட்டு திரும்ப அது எடுக்கிறது, அப்புறம் அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி கார் வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை தாங்க முடியாமல் இருக்குது அப்படின்றவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மாதம் மார்க்கெட் குறையோ, ஒரு மாதம், ஸோ 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் மேலே தான் இந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். ஸோ வந்து எமர்ஜென்சி ஃபண்டும் சேர்க்காம, இல்லை வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக அந்த அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த டைமில் காசு தேவைப்படும்போது நீங்கள் கம்மியான ரிட்டர்ன்ஸில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கையே வைக்கக்கூடாது. என்னன்னா கை வைக்க முடியாது, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு அந்த காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, எல்லாரும் குயிக் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. அது இதில் இந்த ஸ்டாக்ல நடக்காது. அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் அப்போ பயத்தில் வந்து செல் பண்ணுவாங்க. அதுவும் இங்கே பண்ணவே கூடாது. அதை போட்டு மறந்துடணும் மாதம் மாதம். மோஸ்ட்லி நீங்கள் ஆட்டோ டெபாசிட் செட் பண்ணிங்கன்னா உங்கள் பேச்செக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே காசு எடுத்து காசு நீங்கள் அதை போய் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க தேவை. பேச்செக்கில் ஆட்டோ டெபாசிட் ஆன் பண்ணிங்கன்னா அது ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி அது பாட்டு எவ்ரி மந்த் அந்த டேட் அன்னைக்கு கரெக்டாக அதுவே காசு எடுத்துக்கும் அக்கௌண்ட்ல வந்து. அதே மாதிரி எவ்ரிடே நீங்கள் டெய்லி போர்ட்ஃபோலியோ பார்க்கணும் அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேனிக் ஆவீங்க, இதாகும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது தப்பு. இப்போ வந்து சில டைம் பார்ப்போம், இப்போ $45 இருக்க இது வந்து $39 இருக்கும். ஐயோ ஸ்டாக் வாங்குறதுக்கு வந்து பயப்படுவோம். அது தப்பு. அது ஆக்சுவலி பண்ணவே கூடாது. எவ்ரி மந்த் கன்சிஸ்டண்டாக பண்ணோம்னா எந்த அமௌண்ட்னாலும் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலி கன்சிஸ்டன்சியோட மேட்ரு. டிசிப்ளின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதம் கம்மியாக இருக்குது, ஓகே நம்ம அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதம் வேற ஒரு செலவு இருக்குது, நம்ம ட்ரிப்பு போய்க்கலாம் அப்படின்னு அந்த மாதம் வந்து இதுக்கு நம்ம போடணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி போங்க. எவ்ரி இயர் முடிஞ்சால் ஸ்டெப் அப் பண்ணுங்க. $20 $25 எவ்ரி இயர் மாற்றினீங்கன்னா அது நீங்கள் சீக்கிரமாக சில ரிட்டர்ன்ஸும் காம்பவுண்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக 600 பண்ணுறீங்களா, அடுத்த வருஷம் 700 பண்ணுங்க, இல்லை 650 பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 700 பண்ணுங்க. ஸோ உங்கள் சேலரி ஏற கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்றிட்டே போனீங்கன்னா லாங் டேர்மில் நல்லாவே இது பார்க்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இடிஎஃப். ஒரே ஃபண்டில் எல்லாமே அலோகேட் ஆகிற மாதிரி, நான் சொன்ன மாதிரி யூஎஸ், கனடியன், இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே வர மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். மாதம் மாதம் இந்த டேட் நீங்கள் இந்த காசு போடணும், முடிஞ்சால் ஆட்டோ டெபாசிட் பண்ணி இது பண்ணிடுங்க. மந்த்லி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை யோசிச்சிங்கன்னா ரொம்ப இது, பட் ஷார்ட் டேர்முக்காக மட்டும் இது யோசிக்கவே கூடாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது லாங் டேர்முக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்கு. இதை நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன இந்த வீடியோ பற்றி ஃபினான்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.